ஹாய் மக்களே. இந்த நீட் எக்ஸாம் பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மனிதருடைய ஞாபகம் வருது மக்களே. என்னன்னா, நீதிபதி கர்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் மக்களே. அவர் நீதிபதி கர்ணன் வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் மேலே வந்த ஒரு ஜுடிஷியரி சிஸ்டத்தில் நுழைஞ்சவர். இவன் எப்படா அடிச்சு பிடிச்சி மேலே வந்தான் இத்தனை பேர் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு லேடிஸ் கேஸ் இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷாப் ஓனரை போய் பார்க்கும்போது வேற பிரச்சனைகள் என்கிட்ட பேசியிருந்தான். தம்பி இந்த ஆளை பாருங்க, தேவையில்லாத என்னோட விஷயத்துல தலையிட்டு இருக்காங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் பையன் ஆடு மேய்க்கணும், ரிக்ஷா ஓட்டுறவன் பையன் வந்து ரிக்ஷா ஓட்டணும், செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தைக்கணும் அப்படிங்கிற லெவலில் ஒரு டாக் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டாக்டர் ஆகக்கூடாது, குறிப்பிட்டு எஸ்பெஷலி எஸ்சி எஸ்டி மக்கள் டாக்டர் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்க மக்களே. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்டா எஸ்சி எஸ்டி மக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி மக்களை நீங்கள் வளரவே விட மாட்டாங்க. அடிச்சு பிடிச்சி நீங்கள் காலி பண்ணிடுவாங்க. சினிமா துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி காலி பண்ணிடுவாங்க. 2016 அம்மா நம்ம அயன் லேடி நம்ம மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த செப்டம்பர் 22 நியூஸ் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அம்மாவுக்கு ப்ரெஷரு, இந்த கையெழுத்து போடணும், சூரிய ஒளி மின்சாரத்தில் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொன்னாங்க. அம்மா ப்ரியாரிட்டி கொடுத்தது இந்த நீட் எக்ஸாமில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. நீட் எக்ஸாமுக்கும் அந்த அம்மாவுடைய மரணத்துக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2013 ஒரு பொலிட்டிஷியனுடைய மனைவி ரொம்ப போராடி இந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதனால முடிஞ்ச லெவலுக்கு டாக்டர் ஆகணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி. 2016 நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸ்பி பவர் அதிகம்னு சொல்லிட்டு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2010 2011 இந்த கிரேடு சிஸ்டம் இப்போ இருக்குமே இருக்காது. தமிழ்நாட்டிலே டாப் 10 12th முடிச்சு தமிழ்நாட்டிலே 10 இடங்களை பிடிச்ச மாணவர்களுக்கு அரசு சார்பில் ஏதோ இன்ஜினியரிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஏது டாக்டர் கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இது வழங்கப்படும், எந்த காலேஜாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ அந்த சிஸ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த சிஸ்டத்தை கூட அந்த டாப் 3 அந்த ரேங்க் சிஸ்டத்தை கூட ஒழிச்சது காரணம் என்னன்னா, ஒருவேளை அந்த டாப் 3 வந்து கூட டாக்டர் சீட்டு கிடைக்கலையா அப்படிங்கிறது வெளியில் போட்டுட்டு ஆகிடக்கூடாதுங்கிறதுனால தான் அதை ஒழிச்சாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படிங்கிறத கூட அவங்க தெரியப்படுத்தலை. சரிங்களா? அதனால இப்போ வாய்ஸ் அதிகமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓரளவு சச்சின்லேருந்து சல்மான் கான்லேருந்து எல்லாமே வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை மாநில சுயாட்சிக்கு கல்வி அதெல்லாம் மாறாது, அதெல்லாம் நடக்காத காரியம். ஒருவேளை மாறினுச்சுன்னா நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகலாம். இல்லாத வகையில் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து போராடி இது பண்ணால் மேபி கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச லெவலுக்கு டாக்டர் ஆகணுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்க. டேக் கேர்.